உங்களை வரவேற்பது ராகேஷ். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில பல்வேறு விஷயங்கள் குறித்து நம்ம விரிவா விவாதிக்க போறோம். இன்றைய நம்மளுடைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக அரசியல் விமர்சகர் திரு பெருமாள் மணி நம்மிடையே இணைந்திருக்கிறார். அவரை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வணக்கம் சார். முதலாவதா நாம் பார்க்கக்கூடிய விஷயம், அதிமுக அப்படின்னு பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு 2 அணிகளாக பிளவுபட்டிருக்கிறது. இரட்டை இலை சின்னத்திற்காக 2 அணிகளும் தேர்தல் ஆணையத்திற்கு மனு கொடுத்திருந்த நிலையில் நேற்று முன்தினம் தேர்தல் ஆணையம் இரட்டை இலை சின்னத்தை முடக்கி இருக்கிறது. 89ஆம் ஆண்டுக்கு பிறகு, அதாவது 28 ஆண்டுகளுக்கு பிறகு இரட்டை இலை சின்னம் 2வது முறையாக தற்பொழுது முடக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் 2 அணிகளுக்குமே தனித்தனி கட்சி பெயர் மற்றும் தனித்தனி சின்னங்கள் எல்லாம் ஒதுக்கீடு செய்திருக்கின்றன. ஆர்கே நகர் இடைத்தேர்தலுக்காக மட்டும் தற்காலிகமாக இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த 2 சின்னங்களும் 2 அணிகளுக்கான ஒரு வெற்றியை எப்படி பெற்றுத்தரப்போகிறது, இந்த 2 சின்னங்களுக்கான ஒரு தாக்கம் என்பது மக்கள் மனதில் எப்படி எழப்போகிறது என்பது பற்றி விரிவாக நாம் பேச இருக்கிறோம். சார், இப்போ 2 அணிகளுக்குமே தனித்தனி கட்சி பெயரும் சின்னம் பெயரும் வந்து கொடுத்திருக்காங்க. இப்போ அதிமுக அப்படின்னு பொறுத்த வரைக்கும் பிம்பங்கள் அப்படிங்கறத தாண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கமாக இருந்தது இரட்டை இலை சின்னம் தான். இப்போ அந்த இரட்டை இலை சின்னம் வந்து முடக்கப்பட்டு இருப்பது அந்த 2 அணிகளுக்கும் எந்த மாதிரியான ஒரு பின்னடைவை வந்து இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த சின்னங்கள் அப்படிங்கிறதே வந்து திராவிட அரசியல் கருத்தாக்கத்தில் கட்டமைக்கப்பட்ட ரொம்ப முக்கியமான விஷயங்களில் ஒன்று. இப்போ நீங்கள் மற்ற மாநில அரசியல் அல்லது தேசிய அரசியலோடு ஒப்பிடுகிற போது தமிழக அரசியலுக்கென்று, குறிப்பாக திராவிட அரசியலுக்கென்று சில கூறுகளை பார்க்கலாம். எப்படின்னா, இப்போ ஒரு முதலமைச்சர் ஒரு மாவட்டத்துக்கு போகிறாங்கன்னு வைங்களேன், சோறு முழுக்க விளம்பரம் எழுதி போடுவாங்க. அதேமாதிரி நீங்கள் சாதாரணமாக போனீங்க அப்படின்னா கூட எல்லா மாவட்டங்கள்லேயும் திமுக அதிமுக இங்கே இருக்கக்கூடிய பிராந்திய கட்சிகள் சுவர் விளம்பரங்களை பெர்மனண்ட்டாக ஏதோ ஒரு இடத்துல பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ என்னென்னா, இந்த மக்களோட தொடர்ந்து ஒரு கனெக்ஷன் இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்குறது. இப்போ நீங்கள் கர்நாடகாவுக்கோ ஆந்திராவுக்கோ இல்லை வட மாநிலங்கள்லேயோ ட்ராவல் பண்ணுறீங்கன்னா இந்த அளவுக்கு இன்டென்சிவான ஒரு சுவர் விளம்பரங்களை நீங்கள் பார்க்க முடியாது. அது இப்போ ஃப்ளெக்ஸ் கலாச்சாரமும் கூட அதிகரித்திருக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாட்டில் அப்படி இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு கரை வேஷ்டி அப்படின்னா அது இந்த கட்சிக்காரர்னா அவர் எப்போதுமே அந்த கரை வேஷ்டி தான் கட்டுவார். ஈவன் திருமணங்களில் கூட அவங்க கரை வேஷ்டி தான் கட்டுகிற ஒரு பழக்கம் இருக்கும். ஆக இந்த தங்களுடைய கட்சியை தங்களுடைய வாழ்வியலாகவே மாற்றுகிற ஒரு போக்கு திராவிட அரசியல் கலாச்சாரத்தில் உண்டு. பிறகு அதை இங்கே இருக்கக்கூடிய பிராந்திய கட்சிகள், பாமக மாதிரியான பிராந்திய கட்சிகள் பெரிய அளவில் அதை உள்வாங்கிக்கிட்டாங்க. தேசிய கட்சிகள் அப்படி ஒரு கலாச்சாரம் கிடையாது. ஆக அப்படி பார்க்குற பொழுது இவங்க தலைவர்களை கட்டமைச்சு உருவாக்கிய மிகப்பெரிய ஆளுமைகளாக உருவாக்கியதோட சின்னத்தையும் ஒரு பெரிய விஷயமா உருவாக்குனாங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா, காங்கிரஸோ பாஜகவோ மற்ற மாநில தேர்தல்களில் ஜெயிச்சாக்க விக்டரி அப்படிங்கிறதுக்கு இந்த 2 இது உலகம் முழுக்க விக்டரிக்கு இந்த வீன்ற சின்னத்தை காட்டுவாங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே அவங்க வந்தாங்கன்னா அந்த வீன்ற சின்னத்தை காட்டமா. ஏன்னா இது வந்து ஒரு சிம்பிள் அரசியல் அவங்க முன்னமே அதை எடுக்கிறாங்க. அதனுடைய சின்னம் அரசியலையும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஆனால் களத்தில் உண்மையிலேயே சின்னத்துக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பல தேர்தல்களில் அது இந்திரா காந்தி அம்மாவே தங்களுடைய சின்னத்தை மாற்றி 1980களில் மிகப்பெரிய வெற்றியை இந்தியா முழுக்க கொண்டு சேர்த்துருக்காங்க. இந்த சின்னங்கள் அப்படிங்கிறதே நீங்கள் ஆரம்பத்தில் தேர்தல் ஆணையம் பெட்டி வச்சாங்க. அப்புறம் வந்து ஒவ்வொரு கலர் பெட்டி இருக்கும். எந்தெந்த கட்சிக்கு நீங்கள் வாக்களிக்கிறீங்களோ அந்த கலர் பெட்டியில் போய் நீங்கள் வாக்குகளை செலுத்தலாம். காங்கிரஸுக்கு மஞ்சள் கலர் பெட்டி. அப்புறம் அதற்கு பிறகு சின்னங்களை வழங்கிய போதே தேர்தல் ஆணையம் என்ன பண்ணாங்கன்னா, மண் குடிசை, அகல் விளக்கு, காளை மாடு, இந்த மாதிரி ஏழை எளியவர்கள் அன்றைக்கு இருந்த பொருளாதாரத்தோடு சம்பந்தப்பட்ட சின்னங்களை வழங்கினாங்க. அதற்கு பிறகு சின்னங்களை நீங்களாக தேர்ந்தெடுத்துக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அண்ணா அவர்கள் உதயசூரியன் சின்னத்தை தேர்ந்தெடுத்த பொழுது அது வரைவதற்கு எளிதாக இருக்கிறது. ஏன்னா அது வளர்ந்து வரக்கூடிய கட்சி. ஏன்னா நம்ம பசங்க தான் வரைய போகிறாங்க. அப்போ அது வளைவதற்கு எளிதாக இருக்கக்கூடிய கட்சி. ஆக இந்த உரையாடலில் சின்னத்தை முக்கியமான இடத்துல வச்சாங்க. இப்போ இன்னொன்று என்ன பார்க்கணுன்னா, இப்போ முன்னெல்லாம் வந்து உங்கள் அபேட்சகர் அப்படி தான் எழுதுவாங்க, அபேட்சகராக போட்டியிடும். ஆனால் திமுக தான் வந்து சொன்னாங்க உங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் வேட்பாளர் அப்படிங்கிற சொற்பதம்லாம் நிறைய இருக்கு. ஆக இந்த சின்னங்கள் வந்து திராவிட அரசியல் உரையாடல ஒரு முக்கியமான இடத்துல இருக்கு. ஆனா களத்துல முக்கியமான இடத்துல இருக்கா அப்படின்னா, நீங்க அந்த சின்னங்களை கொண்டு போய் சேர்க்கிற வேகம் தான் முக்கியம். இப்போ 2001 தேர்தலில் நான் ஒரு உதாரணமே சொல்றேன். 2001 தேர்தலில் ஐயா அப்பாவு அவர்கள் சுயேட்சையாக போட்டியிடுறதுன்னு முடிவெடுத்தாங்க. அப்போ அவருக்கு பஸ் சின்னம் வழங்கப்பட்டது. இருக்கிறதுலேயே பின்தங்கிய தொகுதிகளில் ஒன்று ராதாபுரம் தொகுதி. மிகவும் ட்ரைலேண்டு, கிராமங்கள் நிறைந்த தொகுதி. அங்கேயே அவர் ஒரு தனி மனிதனாக பஸ் சின்னத்தை பெரிய அளவில் கொண்டு போய் சேர்த்து 20,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அன்றைக்கு இருந்த மிகப்பெரிய கூட்டணிகளெல்லாம் எதிர்த்து
வெற்றி பெற்றார். இல்ல அவருடைய தனிப்பட்ட ஆளுமை செல்வாக்கு அப்படிங்கறதை நம்ம எடுத்துக்க முடியும் இல்லையா? அல்ல, அதுதான் சொல்றேன். அன்றைக்கு அவருக்கு இருந்த அந்த உழைப்பு சின்னங்களை கொண்டு போய் சேர்க்கிறது தானே. ஏன்னா இப்போ நீங்களும் நானும் தேர்தலில் நிக்கிறோம்னா நம்ம சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கிறதாக இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த நவீன உலகத்துல சின்னத்தை கொண்டு போய் சேர்ப்பது தான் பெரிய சிக்கலே தவிர, இன்றைக்கு ரொம்ப நீங்க சோசியல் மீடியாஸ் இருக்கு நிறைய. ஏன்னா நீங்க வந்து தொப்பிங்கிற சின்னம் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் வந்து தமிழ்நாட்டில் ஆர்கே நகர் இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் 12ஆம் தேதி வந்து இடைத்தேர்தல் நடக்க இருக்கு. அப்போ அத்தனை விரைவாக இவங்க சின்னங்களை போய் அவர்கள் மக்களிடத்தில் சேர்ப்பார்கள் அப்படிங்கறத நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா அந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு அதிமுகவினுடைய ஒரு கோட்டையாக தான் பார்க்கப்படுகிறது. அதுவும் அந்த 89 பிளவுக்கு பிறகு திமுக அங்க ஜெயித்திருக்கிறது, 96ல வந்து அங்க திமுக வந்து ஜெயித்திருக்கிறது. ஆக அப்படி இருக்கக்கூடிய ஒரு தொகுதியில இப்போ புது சின்னத்தை அவர்கள் அங்கே மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு நடைமுறை என்ன மாதிரியான சவால்களை எல்லாம் அவர்கள் சந்திக்கக்கூடிய நிலை? இப்ப தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த சின்னம் சம்பந்தமான உத்தரவுல என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து ஆர்கே நகருக்கு மட்டும்தான், இது ஒரு டெம்பரவரி ஏற்பாடு தான் சொல்றாங்க. அப்ப அப்படி பார்க்கிற பொழுது அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க 2 ரிவல் குரூப் இருக்கிறத ஒத்துக்கிறோன்றாங்க. இப்ப என்ன தெரிய வரும்னா, இப்பதான் கட்சியினுடைய கட்டமைப்பு முக்கியமாக தேவைப்படும். தொண்டர்கள் எந்த அளவுக்கு இறங்கி வேலை பார்க்கிறார்கள், ஒரு புதிய சின்னத்தை ஒரு சுயேட்சை கொண்டு போய் சேர்ப்பதற்கும். இப்ப இவங்க என்ன சொல்றாங்க, எங்களுக்கு தொண்டர் பலன் இருக்கு, நிர்வாகிகள் பலம் எங்களுக்கு இருக்கு, அப்படிதான் சொல்றாங்க. அப்ப இன்றைக்கு உண்மையிலேயே இந்த 2 பேர்ல யார்கிட்ட நிர்வாகிகள் பலம் அதிகமா இருக்கோ, யார் மாநிலம் முழுக்க இருக்க நிர்வாகிகளை ஒருங்கிணைச்சு பெரிய அளவில் சிஸ்டமேட்டிக்கா தொண்டர்கள்ட்ட வாக்காளர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கிறாங்களோ, நிச்சயமா அவங்களுக்கு வந்து ஒரு எட்ஜ் இருக்கும் இந்த தேர்தலில். ஆனால் ஒன்றை மறந்துவிடக்கூடாது, மிகப்பெரிய ஆளுமைகள், ஜெயலலிதா மாதிரியான மிகப்பெரிய ஆளுமை மறைவுக்கு பிறகு அது ஒரு ஒற்றை தலைமையால் கட்டமைக்கப்பட்ட ஒரு இயக்கம். அப்படி பார்க்கிற பொழுது இது போன்ற சவால்கள் எல்லாமே அதுல அந்த அதிமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் சொன்னது முக்கியமான வரின்னு நான் நினைக்கிறேன். ஐயா தினகரன் சொன்னாங்க, இதை நான் வந்து ஒரு அனுபவமா எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அரசியல் என்பது நாள்தோறும் உங்களுக்கு சவால்கள் நிறைந்த ஒரு பணி. ஆக இந்த கட்டமைப்பு இந்த 2 பேர்கிட்ட யார்கிட்ட அதிகமா இருக்கோ அவர்கள் விரைவாக இந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்ப்பார்கள். அது பிறகு இவர்கள் அந்த மக்களோடு உரையாடுவது தானே தேர்தல். நீங்க தேர்தல் ஆணையம் என்ன சொன்னாலும் சரி, மற்ற சட்டங்கள் என்ன சொன்னாலும் சரி, எண்ட் ஆஃப் த டே ஜனநாயகத்தில் மக்கள் தானே இறுதி தீர்ப்பை சொல்லக்கூடியவர்கள். ஆக இந்த சின்னத்தை யார் வேகமாக கொண்டு போய் சேர்க்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு சாதகமாக எப்படி எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அவர்கள் வந்து அதிமுக அப்படின்னாவே வந்து இரட்டை இலை சின்னம் தான். இப்போ நீங்க பல்வேறு இடங்கள்ல கூட பார்க்க முடியும், சின்னத்தை மையப்படுத்தி தான் வந்து அவங்க சொல்லுவாங்க, நான் இரட்டை இலை கோட்டு போட போறேன், நான் உதயசூரியன் கோட்டு போட போறேன், அந்த மாதிரியான ஒரு சின்னங்களை பேஸ் பண்ணி தான் சொல்லுவாங்க. ஸோ மக்கள் வந்து இந்த ஒரு புதிய சின்னத்தை உடனடியா அவங்க வந்து ஏற்றுக்கொள்வாங்க. மக்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. ஏன்னா 2001 புவனகிரி தொகுதியில் வந்து அருள்ங்கிற ஒரு சுயேட்சை எம்எல்ஏவை ஆதரிக்க வேண்டிய நிர்பந்தம் அதிமுகவுக்கு ஏற்பட்டது. அப்போ அவர் வாழைப்பழ சின்னத்தில் தான் போட்டி போட்டார். அப்போ கடலூர் மாவட்டத்தில் அதிமுக எந்த வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சாங்களோ அதே வாக்கு வித்தியாசத்தில் தான் அருள் அவர்களும் ஜெயித்தார்கள். ஆக இந்த சின்னத்தை மக்கள், ஏன்னா மக்களுடைய உரையாடல் என்பதை தாண்டி வாக்காளர்கள் உண்மையிலேயே புத்திசாலிகள். இது வந்து ஒரு சொல்லாடல் தான். நான் ரெட்டலைக்கு வாக்களித்தேன், உதயசூரியனுக்கு வாக்களித்தேன் அப்படிங்கிறதும் இந்த சின்னங்களை வந்து அந்த அரசியல் உரையாடலுடைய ஒரு பகுதியாக வைத்திருப்பதும் தான் திராவிட அரசியலினுடைய வெற்றி. ஆக அப்படி, ஆனால் அதை தாண்டி களம்னு வருகிற பொழுது மிக தீவிரமாக இறங்கி வேலை பார்ப்பாங்க. ஏன்னா அமைச்சர்கள் இறங்குவாங்க, எல்லா மாவட்டங்களிலிருந்து மாவட்ட கழக நிர்வாகிகள், திமுக 2 பேருமே தீவிரமாக வேலை செய்வார்கள். ஆக அப்படி பார்க்கிற பொழுது அந்த சின்னத்துக்கு இருக்கிற முக்கியத்துவத்தை தாண்டி, இப்ப நீங்க குறிப்பிடுவதை போல ரெட்டலைக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது, அந்த ரெட்டலையை தாண்டி வெற்றி பெறுகிற பொழுதும் அந்த ரெட்டலைக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவத்தை தாண்டி, ஏன்னா ஜெயலலிதா தமிழக அரசியல் எப்படி ஒரு பெரிய ஆளுமையை எந்திச்சாங்க, ரெட்டலை சின்னம் அவர்கிட்ட கிடையாது. ஆனால் அன்றைக்கு எஸ்டாப்ளிஷ்டு சின்னங்களான உதயசூரியன் நின்னது, கை சின்னம் இருந்தது, 19 முறை ராஜீவ்காந்தி இங்க வந்து பிரச்சாரம் பண்ணார். அதையெல்லாம் தாண்டி 27 இடங்கள், ஒரு காங்கிரஸோட ஒரு இடம் அதிகமா ஜெயிக்கும் போதுதானே அவங்க தமிழக அரசியல்ல ஒரு எதிர்கட்சி தலைவியா வராங்க, ஒரு ஆளுமையா எந்திக்கிறாங்க. ஆக இது வந்து தலைவர்கள் மீது வீசப்படுகிற சவால்கள், கடுமையான சவால்களை எதிர்கொண்டு ஜெயிக்கிறவர்கள் தான் நிரந்தரமான பெரிய தலைவர்களாக எழுகிறார்கள். ஆக அந்த சவால் இப்போதைக்கு அதிமுகவில் பன்னீர்செல்வம் ஐயாவிற்கும் தினகரன் ஐயாவுக்கும் முன்னால் வீசப்படுகிறது. இந்த சவால்ல யார் எழுந்து வருகிறார்களோ அவர்கள் அதிமுகவினுடைய முகமாக இருப்பார்கள்.
நிச்சயமாக, அதாவது இது ஒரு மிகப்பெரிய சவாலாகத்தான் பார்க்கப்படுகிறது. அதிமுக என்கின்ற ஒரு கட்சியை பொறுத்தவரை மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் போட்டியிட்ட தொகுதியான ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் இந்த இரண்டு பிளவுபட்ட அதிமுக இரண்டு அணிகளும் பங்கேற்கின்றன. அதுவும் புதிய கட்சியின் பேரில், புதிய சின்னத்தின் பேரில். ஆக மக்கள் இதை எப்படி எடுத்துக்கொள்ள போகிறார்கள்? இங்கு ஜெயிப்பவர்கள் உண்மையான அதிமுகவின் முகமாக இருப்பார்கள் என்று திரு பெருமாள் மணி நம்முடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். ஏப்ரல் 12ஆம் தேதி ஆர்கே நகரில் இடைத்தேர்தல் நடைபெற இருக்கிறது. நேற்று அந்த இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்திருக்கிறது. இதுவரை ஆர்கே நகரை பொறுத்தவரை 127 பேர் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். 64 சுயேட்சை வேட்பாளர்கள் அங்கே தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருக்கிறார்கள். மேலும் பல்வேறு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த வேட்பாளர்கள் தங்களுடைய பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிறார்கள். அந்த தொகுதியை பொறுத்தவரை மக்களின் நிலவரம் எப்படி இருக்கிறது என்பது போன்ற விரிவான விஷயங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக தற்பொழுது திருமதி சசிகலா தரப்பு அணியிலிருந்து போட்டியிடக்கூடிய திரு டிடிவி தினகரன் நேற்று ஆர்கே நகர் இடைத்தேர்தல் குறித்து தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். அதை கேட்கலாம். சதியினால் தற்காலிகமாக இரட்டை இலை முடக்கப்பட்டிருக்கிறது. ஆர்கே நகர் தொகுதி தேர்தலுக்கு பிறகு இந்த தொகுதியிலே தொப்பி சின்னத்திலே போட்டியிடுகின்ற நான், அம்மா அவர்களின் வேட்பாளராகிய நான் மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற்று மீண்டும் ஏப்ரல் மாதத்திலே இரட்டை இலை சின்னத்தை, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சின்னத்தை, புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் கண்ட வெற்றி சின்னமாகிய இரட்டை இலை சின்னத்தில் நிச்சயம் 1.5 கோடி தொண்டர்களோடு சேர்ந்து நான் நிச்சயம் அதை மீட்டு காட்டுவேன் என்பதை இந்த நேரத்திலே உங்களுக்கு. அடுத்ததாக திரு பன்னீர்செல்வம் அணியில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் திரு மஃபாய் பாண்டியராஜனும் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். மேலும் திமுக செயல் தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களும் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். அதை கேட்கலாம். சட்ட ரீதியான, தார்மீக ரீதியான அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்து இரட்டை இலையை மீட்டு கொண்டு வருவோம். ஆனால் இப்போதைக்கு எங்களுடைய எண்ணம் ஆர்கே நகரில் அம்மாவின் புகழை மீட்டெடுக்க வேண்டும். ஆர்கே நகரில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வெற்றி பெற வைக்க வேண்டும். அதுதான் எங்களுடைய ஒரே குறிக்கோள். ஏப்ரல் 12 வரைக்கும் 20 நாட்கள்ல அனைத்து வார்டுகளையும் மிக வேகமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இது நாட்டு மக்களுக்கும் தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்தமை தவிர வெற்றி தோல்வி என்ற அந்த நிலையில் இதை நாங்கள் கொண்டு வரவில்லை. சபாநாயகராக மீண்டும் வாக்கெடுப்பு நடந்து முடிந்ததற்கு பிறகு மீண்டும் அவைகளை பேரவைத் தலைவர் தன்னுடைய ஆசனத்தில் அமர்ந்ததற்கு பிறகு அவர் பேசுகிற போது நிறைவாக ஒன்றை சொல்லியிருக்கிறார். எனக்கு ஆதரவளித்து வாக்களித்திருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு நன்றி சொல்லி, அதே நேரத்தில் எனக்கு ஆதரவு அளிக்காத என்பது நம்பிக்கை இல்லாமல் எனக்கு ஆதரவு அளிக்காத திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர்களுக்கும் நன்றி சொல்லியிருக்கிறார். நன்றி சொல்லுகிற போது ஒரு வார்த்தையை பதிவு செய்திருக்கிறார். எனவே உங்களுடைய நம்பிக்கை பெறக்கூடிய வகையில் நான் என்னுடைய பணியை நிறைவேற்றுவேன் என்று ஒரு உறுதிமொழி தந்திருக்கிறார். எனவே அந்த நம்பிக்கையோடு இருக்கிறோம். இதற்கு பிறகாவது நிச்சயமாக அவையினுடைய முறைகளை, விதிமுறைகளை முறையாக கடைபிடித்து எதிர்க்கட்சிகளுக்குரிய அந்த உரிமையை அவைகளே நிலைநாட்டுவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு வந்து. எம்ஜிஆர் அவர்கள் கட்சியை நடத்தி கொண்டிருந்த போது கூட, அவர் ஆட்சி பொறுப்பிருந்த போது கூட அந்த இரட்டை இலை சின்னத்தை நாங்கள் பல இடைத்தேர்தலில் தோற்கடித்திருக்கிறோம், உள்ளாட்சி தேர்தலில் தோற்கடித்திருக்கிறோம். அதிமுகவை பொறுத்தவரை இரட்டை இலை சின்னம் தேர்தல் ஆணையத்தால் முடக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக அதிமுக எம்பி திரு அன்வர் ராஜா மற்றும் தமிழக பாஜக தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். எங்கோ டெல்லியிலிருந்து, சாணக்கியபுரியிலிருந்து சதித்திட்டம் தீட்டப்பட்டு அந்த திட்டம் வகுக்கப்பட்டு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள், அம்மா அவர்கள் சமாதியில் போய் அம்மா உட்கார்ந்ததற்கு பிறகுதான் இவ்வளவும் நடக்குது. அவர்களுக்கு தமிழ்நாட்டில் உள்ளே வர வேண்டும், இதற்கு அதிமுகவை பிளக்க வேண்டும். அதற்கு அண்ணன் ஓபிஎஸ் அவர்களையும் சிலரையும் கருவியாக அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். அதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ எல்லாவற்றையும் பிஜேபி செய்கிறது. நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன். பிஜேபி தான் இதற்கு காரணம், 100க்கு 100. ஆனால் பிஜேபி தான் காரணம், சாமர்த்தியமாக அவர்கள் செய்கிறார்கள். எதிர்பார்க்கப்பட்ட விஷயம்தான். நாங்க துணை போல, அதிமுக தான் அதற்கு துணை போனார்கள். அவர்கள் தான் ஒருவருக்கு ஒரு துணை இல்லாமல் பிரிந்து நின்று இன்று இரட்டை இலை முடக்கத்திற்கு காரணம் அவர்கள் தானே தவிர நாங்கள் அல்ல. நாங்கள் ஏன் தெளிவாக சொன்னோம் என்றால், நெடுநாளைய தமிழக அரசியலை உற்று நோக்கி கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் 1989 இதே போல ஒரு சூழ்நிலை வரும்போது இரட்டை இலை முடக்கப்பட்டது. ஆனால் இன்று மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த சின்னம், மரியாதைக்குரிய ஜெயலலிதா அவர்களால் காப்பாற்றப்பட்ட இந்த சின்னம், இன்று அவர்கள் மரியாதையை காப்பாற்றாத அதிமுக 2 பிரிவுகளிலும் இல்லாமல் இருப்பது
தமிழக மக்களுக்கு நல்லது என்பது எனது கருத்து. திரு அன்வர் ராஜா மற்றும் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். சார், இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆர்கே நகர் இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் இரட்டை இலை சின்னம் வந்து முடக்கப்பட்டிருக்கிறது. அதை தாண்டி 2 கட்சிகளுக்குமே புதிய கட்சி பெயர் சின்னம் எல்லாம் வழங்கப்பட்டிருக்கிறது. இது மக்களிடத்தில் எப்படி கொண்டு போய் சேர்ப்பார்கள் என்கின்ற ஒரு சவால் வந்து அவர்களிடத்தில் இருப்பதை நான் பார்க்க முடிகிறது. இந்த நிலையில திரு தினகரன் பேசியிருப்பதை நம்ம கேட்டோம். இதுவே ஒரு 5 நாட்களுக்கு முன்னாடி அவர் பேசும்பொழுது, அதாவது வேட்பாளராக அவர் அறிவித்த அன்னைக்கு அவர் சொன்ன கருத்துக்கள் வந்து 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வந்து நான் வெற்றி பெறுவேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நேற்று வந்து அவர் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகள் மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் நான் வெற்றி பெறுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எண்ணிக்கையை வந்து குறிப்பிடல. அதனால இந்த சின்னம் முடங்கியது தொடர்பாக ஒரு சிறு தடுமாற்றம் அந்த அணியில் இருப்பதை நம்மளால எடுத்துக்க முடியும். இல்லை, அப்படி நிச்சயமாக பார்க்க முடியாதுங்க. ஏன்னா வந்து அவர் இந்த சவாலை அவர் விரும்பி ஏற்றுக்கொண்டு தானே வருகிறார். அவர் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கிறார். இன்றைக்கு வந்து கட்சியினுடைய பல்வேறு நடவடிக்கைகளையும் அவர்தான் ஒருங்கிணைத்து தலைமையேற்று நடத்துவது கூட இன்றைக்கு அவர்தான். ஆனால் அவர் விரும்பி இருந்தார், பாதுகாப்பான முடிவுகளை எடுத்திருக்கலாம். ஆனால் ஒரு லீடருடைய ஆட்டிடியூட் அவர் காட்டுகிறார். இந்த தேர்தலில் தானே சென்று போட்டியிடுவேன் என்று சொல்லுகிறார். பல பேர் அவருக்கு நெருக்கமாக ஆலோசனை சொன்ன பல பேருமே நீங்கள் போட்டியிட வேண்டாம் என்று சொன்னதற்கு பிறகுமே கூட அவர் போட்டியிடுகிறார். அதே போல சின்னம் முடக்கப்பட்ட அன்று இரவு கூட இதில் எந்த வேட்பாளரில் எந்த மாற்றமும் இல்லை, நானே தான் சென்று போட்டியிடுவேன் அப்படின்னு சொல்லுகிறார். நான் தமிழக அரசியலை தொடர்ந்து கவனிக்கிற பொழுது சவால்கள் தங்கள் கட்சிக்கு வீசப்படுகிற பொழுது அதை முன்னின்று நேராக எதிர்கொண்டு, ஏனென்றால் இது போன்ற பிளவுகளை அண்ணாவும் சந்தித்திருக்கிறார். சம்பத் தலைமையில் மிகப்பெரிய பிளவை சந்தித்தார். ஐயா கலைஞரும் அண்ணன் வைகோ தலைமையில் மிகப்பெரிய பிளவை சந்தித்தார். ஜெயலலிதா அவர்களும் 1996 ஒரு பெரிய பிளவை சந்தித்தார். ஆனால் இதற்கு போன்ற பிளவுகளுக்கு முன்னால் நின்று கட்சியை வழிநடத்தி அதில் வெற்றி பெறுகிறவர்கள் தான் அந்த இயக்கத்தினுடைய முகமாக அறியப்படுகிறார்கள். ஆக அப்படி பார்க்கிற பொழுது தினகரன் ஐயா அன்னைக்கு 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிப்பேன் என்று சொன்னதற்கும் இன்றைக்கு அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெல்வேன் என்று சொல்வதற்கும் குவாலிட்டேட்டிவா எந்த பெரிய வித்தியாசமும் இருப்பதாக நான் பார்க்கவில்லை. ஆனால் அவருடைய ஒரு லீடர்ஷிப் ஆட்டிடியூட் இதில் தெரிகிறது. ஏனென்றால் நான் என்ன கவனிக்கிறேன் என்றால், அந்த இரவில் அவர் மீடியாவை சந்திக்கிற பொழுது ரொம்ப கம்போஸ்டா சந்திச்சார். அந்த தீர்ப்பு வந்த நேரத்தில் இது போன்ற விஷயங்கள் தான் ஒரு தலைவரை நமக்கு அறிமுகப்படுத்தும். நிச்சயமாக. இப்போ அந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுக வந்து 2 அணியாக பிளவுபட்டிருக்கிறது. கடந்த 2016 ஆர்கே நகர் தேர்தலை பொறுத்த வரைக்கும் 55% வாக்குகளை வந்து அங்க அதிமுக பெற்றது. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா 1,00,000 வாக்கு வித்தியாசத்தில் வந்து ஜெயிச்சாங்க. இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த பிளவு என்பது திமுகவிற்கான ஒரு சாதகமான வாய்ப்பாக நம்ம பார்க்க முடியுமா? மேலோட்டமா பார்த்தா நமக்கு அப்படிதாங்க தெரியும். இப்போ 2 பேரும் பிரிஞ்சு நிற்கிறாங்க. அப்போ நமக்கு வந்து இது வந்து திமுகவுக்கு மிகப்பெரிய அளவில் சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு எடுத்த உடனே. இதே கருத்தை வந்து திரு ஸ்டாலின் கிட்ட கேட்கும் பொழுது அவர் வைத்திருக்கக்கூடிய கருத்து, நாங்கள் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இருந்த பொழுதும் கூட இரட்டை இலை சின்னத்தை வந்து நாங்கள் தோற்கடித்திருக்கிறோம், ஆகையால் இது வந்து சாதகம் அப்படின்னு நாங்கள் வந்து எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி. இல்லை, அது அவங்க ஐயா என்ன சொல்றாங்கன்னா, ஸ்டாலின் ஐயா என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி எங்களுக்கு வந்து சின்னம் வந்து ஒரு பிரச்சனையே கிடையாது. ரெட்டலில் நின்னாலும் சரி, அவங்க பிரிஞ்சு நின்னாலும் சரி, நாங்கள் அந்த தொகுதியில் வலுவாக இருக்கோம், நாங்கள் தேர்தலில். அது ஒரு திமுகவினுடைய ரியல் ஆட்டிடியூட். அவங்க எலெக்ஷனில் ஜெயிக்கிறப்பவுமே தோக்குறப்பவுமே ஒன்று சொல்லுவாங்கல்ல, எங்களை மாதிரி ஜெயிச்சதும் கிடையாது, எங்களை மாதிரி தோத்ததும் கிடையாதும்பாங்க. ஆக அந்த தேர்தல் சம்பந்தமான அவர் மட்டும் இல்லை, எல்லாருமே அப்படிதான். இல்லை, அது திமுகவினுடைய நீங்கள் தேர்தல் சம்பந்தமான திமுகவினுடைய சொல்லாடல்கள் மிக பிரசித்தி பெற்றவை. அந்த சொல்லாடலுக்குள்ளே இருந்து நான் இதை பார்க்குறேன். ஆக அப்படி பார்க்கிற பொழுது ஐயா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சின்னம் எங்களுக்கு ஒரு விஷயமே கிடையாது, ஊடகங்கள்ல அப்படி ஒரு யூகம் முன்வைக்கப்படுகிறது. ஆனால் நாங்கள் வந்து ரெட்டலை சின்னத்தையும் பலமுறை வீழ்த்தி இருக்கிறோம். ஜெயலலிதா இருந்தப்போ வீழ்த்தி இருக்கிறோம், எம்ஜிஆர் ஐயா இருந்தப்போ நாங்கள் வீழ்த்தி இருக்கிறோம் அப்படிங்கிற அவர் வந்து கட்சியினுடைய செயல் தலைவர் அப்படிங்கிற இடத்துல இருந்து அந்த உரையாடலை வந்து அவங்க முன்னெடுக்கிறாங்க. ஏன்னா நிச்சயமா அது அவங்களோட நோக்கம் அப்படிதான் இருக்கும். அவங்க வந்து அவர்களுக்கான வாக்குகளை கன்சாலிடேட் பண்ணி ஜெயிப்பது எப்படி? ஏனென்றால் நாம் தேர்தலை பார்க்கிற விதம் என்பது வேறு, தலைவர்கள் களத்தில் வேலை பார்க்கிறவர்கள் தேர்தலை பார்ப்பது என்பது முற்றிலும் வேறாக இருக்கும். ஏனென்றால் ஒரு முறை ஐயா ராமதாஸ் சொன்னது எனக்கு நினைவுக்கு வருகிறது, ஒரு ரஜினி அவர்கள் சொன்னது நினைவுக்கு வருகிறது, ஒரு 100 டிக்கெட் அப்படிங்கிறது ஒரு வாக்கு அப்படின்னு சொன்னார். ஏன்னா நீங்க வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு வாக்கை பெறுவது என்பது மிக கடினமான ஒரு விஷயம். நேற்று சட்டப்பேரவையில் சபாநாயகருக்கு எதிராக திமுக கொண்டு வந்த தீர்மானம் தோல்வியடைந்திருக்கிறது. சரி, இப்போ அந்த தீர்மானத்தை பொறுத்தவரை 97 எம்எல்ஏக்கள் வந்து தங்களுடைய ஆதரவு, அதாவது திமுக மற்றும் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் தன்னுடைய ஆதரவு வந்து சொல்லியிருக்காங்க. 122 எம்எல்ஏக்கள் வந்து எதிர்ப்பை பதிவு பண்ணியிருக்காங்க. தீர்மானம் தோல்வியடைந்திருக்கிறது. இது குறித்து உங்களுடைய பார்வை? இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் மொமெண்டத்துக்காக அவங்க முன்னமே இந்த தீர்மானத்துக்கான முன்வடிவெல்லாம் முன்னமே கொடுத்துருந்தாங்க, இந்த வேண்டுகோளெல்லாம் முன்னமே கொடுத்துருந்தாங்க. அதாவது
முன்னம் ரகசிய வாக்கெடுப்பு தேவை, நம்பிக்கை வாக்கெடுப்பு சம்பந்தத்துல பிரச்சனை நடந்தப்போ இந்த பட்ஜெட் செஷன்லயும் ஒரு பொலிட்டிக்கல் முன்னெடுப்பு தேவை அப்படிங்கறதுனால கொடுத்து வச்சிருந்தாங்க. ஆனால் அதற்கு இடையில ஆர்கே நகர் தேர்தல், இந்த சின்னம் பிரச்சனை, இதெல்லாம் வந்து இஷ்யூவை வேற ஒரு பக்கம் எடுத்துட்டு போனதுனால இது அந்த அளவுக்கு இது ஒரு பொலிட்டிக்கல் மொமெண்டத்துல இல்ல அப்படின்னு தான் பார்க்க வேண்டியதாக இருக்கு. எந்த நம்பிக்கையில இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருப்பாங்க? அவர்களிடத்துல அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 122 எம்எல்ஏக்கள் ஆதரவு இருக்கிறது. நிச்சயமாக அவர்கள் சபாநாயகருக்கு எதிராக வாக்களிக்க போவதில்லை. எந்த நம்பிக்கையில ஒரு ஜனநாயக ரீதியிலான ஒரு மரபை காப்பாற்றுவதற்காக இந்த தீர்மானம் எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்லுங்க. இல்ல, இது வந்து முழுக்க வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி தான். அது திமுகவுடைய அந்த நம்பிக்கை கோரும் தீர்மானத்தான். ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீதான அரசு வந்து நம்பிக்கை கோரும் தீர்மானம் செய்த பொழுது அதுல சட்டசபையில சில சம்பவங்கள் நடந்தது. அதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த தீர்மானத்தை அவங்க எடுத்தாங்க. அப்போ என்ன பிரச்சனைனா, இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆரம்பித்த அன்றைக்கே இந்த வேண்டுகோளை வச்சாங்க. அப்போ சபாநாயகர் என்ன சொன்னாங்க, இந்த வேற ஒரு நாள்ல நம்ம எடுத்துக்கலாம், இன்னைக்கு பட்ஜெட் அப்படின்னு சொன்னாங்க. ஆமா, இன்னைக்கு என்ன பிரச்சனைனா, இன்றைக்கு வந்து அவங்க எடுத்தாங்க. வாக்கெடுப்பை வந்து 7 நாளைக்குள்ள நடத்தணும்ன்றது. ஆனா இன்றைக்கே நம்ம வாக்கெடுப்பு நடத்தலாம், பேரவை விதி எண் 68 கீழே தான் இந்த தீர்மானம் கொண்டு வரப்படுகிறது, இன்னைக்கே நடத்திடலாம்னாங்க. ஆக சபாநாயகர் துணை சபாநாயகர் மரபுப்படி வாக்களிக்க மாட்டார்கள். ஒருவேளை டைப் வந்திருந்தா துணை சபாநாயகர் வாக்களிப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அப்புறம் இன்றைக்கு சட்டசபையில் 233 உறுப்பினர்கள், அதுல 11 பேர் சபை, 12 பேர் வரல. ஐயா கலைஞர் ஐயா உட்பட அதிமுகவினுடைய புரட்சி தலைவி அம்மா அணியினுடைய உறுப்பினர்கள் 11 பேர், அவங்களும் வரல. கலைஞர் ஐயா வரல, 12 பேர் ஆப்சென்ட் ஆயிருக்காங்க. இதுல வந்து முக்கியமான விஷயமா இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, இது போன்ற தீர்மானங்களினுடைய சட்ட அல்லது மரபுக்கு உட்பட்ட விஷயங்களை தாண்டி நாம என்ன கவனிக்கணும்னா, நடராஜ் மாதிரியான ஒரு எம்எல்ஏ, நடராஜ் வந்து இன்னைக்கு ஆதரவா வாக்களிக்கிறாங்க இல்லையா, இது போன்ற பொலிட்டிக்கல் இடங்கள் தான் இந்த மாதிரியான தீர்மானங்களை கொண்டு வருகிற பொழுது முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியதாக இருக்கு. ஒரு இது இன்றைக்கு வந்துருச்சு. ஏன்னா இந்த தீர்மானத்தை திமுக வந்து ஒரு தொலைநோக்கு திட்டத்தோட தான் கொண்டு வந்தாங்க. ஏன்னா பட்ஜெட் கூட்டத்தொடரையும் தங்களுடைய கைகளில் வச்சிருக்கணும். அது நிச்சயமா திமுக மான்ற பெரிய கட்சி அப்படி திட்டமிட்டதுல எந்த தவறும் இல்லை. ஆனால் அதற்கு பிறகு புற அரசியல் சூழ்நிலைகள் வேறு மாதிரி மாறியதால இந்த தீர்மானத்துக்கு அவ்வளவு பெரிய முக்கியத்துவம் இல்லாமல் போய்விட்டது. ஆனால் எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இந்த தீர்மானத்தை எதிர்க்கட்சி தலைவரே முன்மொழிந்தது தான் எனக்கு இதுல ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் வேறு யாரையாவது வைத்து முன்மொழியை வைத்திருப்பார்கள் அப்படின்ற அளவுல தான் நான் எதிர்பார்த்தேன். ஆனால் அவர்களே இதை முன்மொழிந்தது மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் இதுல அந்த தீர்மானத்திற்கு பிறகான சபாநாயகருடைய உரை உண்மையிலேயே அந்த ஒரு ஸ்டேட்மென்ட்ஷிப்போட இருந்தது. நான் இந்த தீர்மானத்துக்கு எதிராக வாக்களித்தவர்கள் மேல எனக்கு தனிப்பட்ட முறையில் எந்த காழ்ப்பும் இல்லை. அதையுமே எதிர்க்கட்சி தலைவரையா வந்து குறிப்பிட்டாங்க. நாம கூட இந்த பைட்ல பார்த்த மாதிரி அதையும் குறிப்பிட்டார்கள். ஆக ஒரு இந்த நான் இப்ப என்ன பார்க்கிறேன்னா, சட்டசபைக்குள்ள திமுகவும் அதிமுகவும் ஒரு இணக்கமான டோன், அது நமக்கு ரொம்ப வெளிப்படையா தெரியாட்டியுமே கூட ஒரு இணக்கமான அரசியல் உரையாடலை முன்னெடுக்கிறார்கள். இந்த இணக்கமான அரசியல் பொறுத்த வரைக்கும் நம்ம வடநாட்டு தலைவர்கள் கிட்ட வந்து நம்ம பார்க்க முடியும். இப்ப ஒரு டீ பார்ட்டி நடக்குது அப்படின்னா பிரதமர் திரு மோடி அவர்களும் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திருமதி சோனியா காந்தி அவர்களும் வந்து 2 பேருமே கைக்குலுக்கி பார்த்து சிரித்து நலம் விசாரித்துக் கொள்வதற்கான ஒரு இணக்கமான அரசியல் சூழ்நிலை. அது இப்போ தமிழகத்துல வந்து கொஞ்சம் கொஞ்சமா வருவது அப்படிங்கிறது நிச்சயமா வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இல்லையா? அது வரவேற்கத்தக்கதாங்க. ஆனா என்ன பிரச்சனைனா, நான் முன்னமே குறிப்பிட்ட மாதிரி இங்க ஒரு திராவிடியன் பொலிட்டிக்கல் கல்ச்சர்னு ஒண்ணு இருக்கு. நேர் எதிரில் நின்றுதான் அரசியல் பண்ணுவாங்க. அப்படிதான் இவங்க களத்தை வந்து பாத்துக்கிறாங்க. ஆக அப்படி பார்க்கிற பொழுது, ஆனால் எனக்கு இந்த இப்போதைய சட்டசபை நடவடிக்கைகளை நான் என்ன பார்க்கிறேன் என்றால், உத்தரப்பிரதேசத்தில் பாஜக ஜெயித்து விட்ட பிறகு எப்போதுமே தேசிய அரசியலை பொறுத்து திராவிட கட்சிகள் தங்களுடைய அரசியல் உத்திகளை மாற்றிக்கொள்வார்கள். ஆக இந்த திமுக அதிமுகவுக்கு இடையே சட்டசபையில் நான் நுட்பமாக காணுகிற இந்த இணக்கம் என்பதை கூட தேசிய அரசியலை பொறுத்து இன்னொரு போர்ஸ் இங்க வராமல் இருப்பதற்கு நாம் எந்த மாதிரியான அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்கிற ஒரு நீண்ட கால தெளிவின் அடிப்படையில் தான் இப்படி நகர்கிறார்கள் நான் நினைக்கிறேன். நிச்சயமாக திராவிட அரசியலை பொறுத்தவரை ஒரு மற்றொரு சக்தி உள்ளே நுழைந்து விடாமல் தடுப்பதற்காக பல்வேறு முயற்சிகள் எடுத்து வருகிறார்கள் என்பது போன்ற கருத்தை திரு பெருமாள் மணி பதிவு செய்து வருகிறார். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய விஷயம், தமிழக மீனவர்கள் கைது. இலங்கை கடற்படையினரால் 16 மீனவர்கள் கடந்த 22ஆம் தேதி கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஒரு தொடர் கைதாகவே இது வந்து பார்க்கப்படுகிறது. கடந்த சில வாரங்களுக்கு முன்பு தமிழக மீனவர் பிரிட்ஜோ சுட்டுக் கொல்லப்பட்டதை அடுத்து பல்வேறு விதமான ஒரு சர்ச்சைகள் கிளம்பின. தமிழக மீனவர்களை பொறுத்தவரை மத்திய அரசு பாராமுகமாக இருக்கிறது, அவர்களுக்கான எந்த ஒரு நடவடிக்கையும் மத்திய அரசு எடுக்கவில்லை போன்ற ஒரு குற்றச்சாட்டை தமிழக மீனவர்கள் தரப்பில் முன்வைக்கப்பட்டது. அதனை அடுத்து ராமேஸ்வரம் மற்றும் நாகப்பட்டினம் பகுதிகளில் மீனவர்கள் வேலை நிறுத்தத்திலும் ஈடுபட்டார்கள். ஆக இது வந்து ஒரு முடிவுக்கே வராத ஒரு பிரச்சனையாக தொடர்ந்து கொண்டிருப்பது என்பது மீனவர்களுடைய ஒரு மிகப்பெரிய கவலையாக இருக்கிறது. இந்த நிலையில்
ஏற்கனவே இலங்கை சிறையில் இருக்கக்கூடிய 26 மீனவர்களையும் 131 படகுகளையும் விடுவிக்க வேண்டும் என தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். இந்த நிலையில் இந்த நேற்று 22ஆம் தேதி கைது செய்யப்பட்ட 16 மீனவர்களை விடுவிப்பதற்கான நடவடிக்கைகள் எல்லாம் எப்படி இருக்கிறது, அவர்களுடைய குடும்பத்தினர் மனநிலை என்பது எப்படி இருக்கிறது என்பது குறித்த கூடுதல் தகவல்களை தருவதற்காக எமது ராமேஸ்வரம் செய்தியாளர் பாலா தொலைபேசி வாயிலாக காத்திருக்கிறார். அவரிடத்தில் பேசலாம். பாலா, சொல்லுங்க, கடந்த 22ஆம் தேதி 16 தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டு இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. இப்போ அவர்களை மீட்பதற்கான என்னென்ன நடவடிக்கைகள் எல்லாம் இருக்கு, அது குறித்து மீனவர் சங்க பிரதிநிதிகள் எல்லாம் என்ன நடவடிக்கைகளை எடுத்துட்டு வராங்க பாலா? ராமேஸ்வரத்தில் இருந்து கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் கடந்த 21 மற்றும் 22ஆம் தேதியில் பார்க்கும்போது ஒரு 16 மீனவர்கள், ராமேஸ்வரம் மீனவர்கள் மட்டுமே ஒரு 18 மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதே போல 22ஆம் தேதி நாகை பகுதியில் இருந்து சென்ற புதுக்கோட்டையில் தொழில் செய்யக்கூடிய மீனவர்கள் ஒரு 8 பேர் கைது செய்யப்பட்டு தற்பொழுது 26 மீனவர்கள் இலங்கையினுடைய யாழ்ப்பாணம் மற்றும் வவுனியா சிறைகளில் வாடி வருகின்றனர். இந்நிலையில் மீனவர்கள் கடந்த மாதம் துப்பாக்கி சூட்டுக்கு கடந்த வாரங்களில் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து கிட்டத்தட்ட ஒரு 11 நாள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். மத்திய அமைச்சர்கள் கொடுத்த உத்தரவாதம் மீனவர்கள் தாக்கப்பட மாட்டார்கள், மீனவர்களுடைய துப்பாக்கி சூடு நடத்தப்பட மாட்டாது என உத்தரவாதம் கொடுத்ததை அடுத்து போராட்டத்தை விலக்கிக் கொண்டு மீனவர்களுக்கு கடலுக்கு சென்ற நிலையில் மீனவர்கள் தொடர்ந்து சிறைப்பிடித்திருப்பது மீனவர்கள் மக்கள் மத்தியில் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நிலையில் அவர்களுடைய குடும்பம் என்பது ஒரு நாளைக்கு மீனவர்கள் கடலுக்கு சென்று வந்தால், கடலுக்கு செல்லும் தொழிலாளிகள் அனைவருமே கூலி தொழிலாளிகள், அவர்கள் கடலுக்கு சென்று வந்தால் மட்டுமே அவர்களுக்கு 500 முதல் 1000 ரூபாய் வரை கிடைக்கும். அதை நம்பி குடும்பம் நடத்தி வந்த மீனவர்கள் தற்பொழுது மீனவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு இருப்பதன் காரணமாக அவர்கள் குடும்பம் வறுமையில் வாடி வருகின்றது. இது குறித்து அடுத்த கட்ட போராட்டம் குறித்து மீனவ சங்க தலைவர்களிடம் கேட்கும் பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால், வருகின்ற ஆண்டுதோறும் அரசினுடைய தடை காலம் ஏப்ரல் 15ஆம் தேதி வருகிறது. அதற்கு இன்னும் 4-5 கடல்கள் மட்டுமே. இந்த ஆண்டு இலங்கை கடற்படையின் பிரச்சனையின் காரணமாக அதிக அளவில் நாங்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கோம். அதனால இந்த 4-5 கடல்கள் மட்டுமே நாங்கள் மீன் பிடிக்க சென்றால் மட்டுமே மீனவர்களுடைய மீனவ தொழிலாளிகள் மற்றும் மீனவர்கள் படையினுடைய ஓனர்கள் ஏதாவது நாங்கள் படகுகளை வேலை செய்வதற்கோ மீனவர்களுக்கு நாங்கள் ஏதாவது சம்பளங்கள் கொடுப்பதற்கோ ஒரு போதுமான அளவு ஏதாவது மீன்கள் பிடிக்க வேண்டும். ஆகவே நாங்கள் இந்த 4-5 கடல்களுக்கும் நாங்கள் செல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். ஆனால் மீனவர்கள் அமைச்சரிடம் மத்திய அமைச்சரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு இருக்கும்போதே கடல் செல்லும் பொழுதும் பிடிச்சாங்க, பேச்சுவார்த்தை நடத்தி வரும்போது முடிச்சிருக்காங்க. இது எங்களுக்கு ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய சம்பவமாக இருக்குன்னு சொல்றாங்க. இது தொடர்பாக இலங்கை தரப்பில் கேட்கும்போது இலங்கை தரப்பில் என்ன சொல்றாங்கன்னா, தமிழக மீனவர்கள் எல்லை தாண்டி வருவது மட்டும் இல்லாமல் இங்கு உள்ள மீனவர்களுடைய வலைகள் மற்றும் கூண்டுகளை உடைத்து அதில் உள்ள மீன்களை எடுத்து செல்கின்றனர். அதனால் எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதன் காரணமாக இவர்கள் கொடுக்கும் புகாரின் அடிப்படையிலே நாங்கள் மீனவர்களை கைது செய்கிறோம். கைது செய்யப்பட்ட மீனவர்களை நாங்கள் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர்களுடைய படகுகளை பறிமுதல் செய்கிறோம் தெரிவித்து வருகின்றனர். ஆனால் தற்போது படகுகள் பறிமுதல் செய்யப்பட்ட படகுகளை மீனவர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்பது இப்போது மீனவர்களுடைய கோரிக்கையாகவே உள்ளது. பாலா, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. சார், இப்போ இந்த மீனவர்கள் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் ஒரு விடை தெரியாத ஒரு பிரச்சனையாகத்தான் பார்க்கப்படுகிறது. இப்போ கடந்த வாரம் மீனவர் பிரிட்ஜோர் சுட்டுக் கொல்லப்பட்டதை அடுத்து கிட்டத்தட்ட குடும்பத்தினர், மீனவர்களுடைய குடும்பத்தினர் எல்லாருமே போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. மத்திய அமைச்சர்கள் அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்தி வச்சாங்க. மீனவ பிரதிநிதிகள் வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜை சந்திச்சாங்க. அவங்களும் இல்லை, நாங்கள் நிச்சயமாக நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 2 தினங்களுக்கு முன்பு யாழ்ப்பாணம் பகுதியில் இருக்கக்கூடிய தமிழக மீனவர்கள் சொல்லியிருக்காங்க, நம்ம தமிழ் மீனவர்கள் அங்கே ஒட்டுமொத்தமாக மீன் வளத்தை அவர்கள் எடுத்து சென்று விடுகிறார்கள் போன்ற ஒரு குற்றச்சாட்டையும் முன் வச்சிருக்காங்க. கச்சத்தீவை மீட்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையும் தமிழக அரசியல் தலைவர்களிடத்தில் இருக்கு. ஆக இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் ஒரு நிரந்தரமான தீர்வு அப்படிங்கிறது இப்போ இல்லை, இன்டர்நேஷனல் லெவலில் இந்த பிரச்சனையை நம்ம எப்படி பார்க்கணும்னா, அது கடல் வளம் சார்ந்ததில்லை, கடல் மேலே யார் ஆதிக்கம் செலுத்துகிறார் அப்படிங்கிறத பொறுத்து தான். சவுத் சைனா சீலையும் இந்த பிரச்சனை தான் இருக்குது. யார் அந்த ஆதிக்கத்தை செலுத்துவது, வல்லாதிக்கம் யார் செலுத்துகிறார் அப்படிங்கிறதான். இப்போ இதில் என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பண்ணுவாங்கன்னா, நம்ம தமிழக மீனவர்களை கைது பண்ணுறது. இப்போ நீங்கள் நம்ம தமிழக மீனவ பிரதிநிதிகள் டெல்லியில் போய் வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்தித்து திரும்புறதுக்குள்ளே இங்கே ஒரு 3 பேர், இங்கே 2 கிராமங்களைச் சேர்ந்த தங்கச்சிமடம் மற்றும் ஜெகதாப்பட்டினம் ஆகிய 2 மீனவ கிராமங்களைச் சேர்ந்தவர்களை அவங்க கைது பண்ணுறாங்க. ஆக இது திரும்ப திரும்ப எங்களுக்கு இந்த கடல் மீது ஒரு ஆதிக்கம் இருக்கிறது அப்படிங்கிறதை நிறுவுவதற்கான ஒரு முயற்சி தான். இது இந்தியா மட்டுமல்ல, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனை தான். இதை நிச்சயமாக ஒரு வலிமையான தலைவர் ராஜ்ய உறவுகளின் மூலமும் பேச்சுவார்த்தைகளின் மூலமும் தான் இதை தீர்க்க முடியுமே தவிர, நிச்சயமாக அதை தாண்டி இது மீனவர்கள், இது கடல் வளம், மீனவர்கள் இங்கே மீன் பிடிக்கிறார்கள் அல்லது இது சார்ந்த பிரச்சனை இது நிச்சயமாக இல்லை. ஒரு நாடு தன்னுடைய ஆதிக்கத்தை முன்னிறுத்துவதற்கான ஒரு முயற்சி தான்
இதன் வழியாக ஒரு சிம்பாலிக்காக அவர்கள் முன்னிறுத்துவதற்கான முயற்சி தான். இதற்கு ஒரே தீர்வு ராஜ்ய ரீதியிலான பேச்சுவார்த்தைகள் தான். நிச்சயமாக ஒரு வலிமையான தலைவர் மற்றும் பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தை நிச்சயமாக இந்த பிரச்சனைக்கு ஒரு மிகப்பெரிய தீர்வாக அமையும். அதை தலைவர்கள் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்கின்ற கோரிக்கை தமிழக மீனவர்கள் மத்தியில் இல்லாமல் அவர்களுடைய குடும்பத்தினர் மத்தியிலும் இருக்கிறது. மேலும் தமிழக சிறையில் இருக்கக்கூடிய 26 மீனவர்களையும் விடுவிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை தமிழக மீனவர்களிடத்தில் இருக்கிறது. ஆகிய மத்திய அரசு என்ன முடிவு எடுக்கப் போகிறது என்பதை பொறுத்து பார்க்கலாம். மத்திய அரசு தமிழக அரசுக்கான ஒரு வறட்சி நிதியாக 2014 கோடி ரூபாயை ஒதுக்கி இருக்கிறது. அதில் வர்தா புயல் என்று சொல்லும் பொழுது சென்னையில் ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு பாதிப்பை வர்தா புயல் மூலமாக சென்னை சந்தித்தது. அதற்கு 266.17 கோடி ரூபாயை மத்திய அரசு ஒதுக்கி இருக்கிறது. வறட்சி நிவாரண நிதியை பொறுத்தவரை 1748 கோடி ரூபாயை ஒதுக்கி இருக்கிறது. சரி, இப்போ முதலமைச்சரே சட்டப்பேரவையில சொன்னார், கடந்த 148 ஆண்டுகளில் இல்லாத ஒரு வறட்சி இந்த வருடம் தமிழகத்தில் நிலவுகிறது அப்படின்னு. நம்ம கேட்ட தொகை அப்படின்னு பார்த்தா 39,565 கோடி ரூபாய். மத்திய குழு பரிந்துரை செய்தது 2096 கோடி ரூபாய். இப்போ நமக்கு வர்தா புயலுக்கும் சேர்த்து வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிதி 2014 கோடி ரூபாய். இது போதுமான அளவுல இருக்குமா? ஏன்னா ஏற்கனவே இந்த அறிவிப்பு வெளிவந்தவுடன் அரசியல் கட்சி தலைவர்களும் சரி, விவசாய பிரதிநிதிகளும் சரி, இது எங்களுக்கு ஒரு போதுமான தொகையாக இருக்காது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காங்க. உங்களுடைய பார்வை இப்போ எப்படின்னா, நம்ம எல்லா மாநில அரசுகளும் மத்திய அரசிட்ட நிதியை கேட்பது வழக்கம் தான். ஆனால் மத்திய அரசு அள்ளி தரணும் அப்படின்னு நினச்சி தான் கேட்பாங்க. ஆனால் அவர்கள் எப்போதுமே கிள்ளி தான் கொடுப்பார்கள். இதுதான் மரபாகவே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ நேற்று கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, மத்திய உள்துறை அமைச்சர் ஐயா ராஜ்நாத் சிங் அவர்கள் தலைமையில் இந்த மாதிரி நிதி வழங்குவதற்கான உயர்மட்ட குழு கூடி அதில் மத்திய விவசாயத்துறை அமைச்சர், அப்புறம் உள்துறை செயலாளர் ராஜீவ் மகரிஷி, இவங்க நிதி ஆயோக், இதில் உள்ள எல்லா உயர் அதிகாரிகள் எல்லாருமே கூடி இந்த முடிவை எடுக்கிறாங்க, யாருக்கு எவ்வளவு நிதி கொடுக்கணும் அப்படின்னு. அப்போது ஒரு 10 மாநிலங்களுக்கான நிதியாக இவங்க பார்த்தீங்கன்னா 5020 கோடி ரூபாயை ஒதுக்குறாங்க. அதுலேயும் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, தேசிய பேரிடர் நிவாரண நிதியத்தில் ஏறக்குறைய ஒரு 4900 சில்லற கோடியும், அதற்கு பிறகு ஊரக குடிநீர் திட்டத்திலேருந்து, தேசிய ஊரக குடிநீர் திட்டத்துக்கான தொகையிலேருந்து ஒரு 40 கோடி ரூபாயுமே ஒதுக்குறாங்க. அதுக்கு அவங்க என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, தேசிய பேரிடர் நிவாரண நிதியத்தில் அவ்வளவு நிதி இல்லை, அதனால் வேறு சில திட்டங்கள்ல இருந்தும் நாங்கள் நிதியை நாங்கள் இங்கே இணைத்து நாங்கள் வழங்க வேண்டியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இது தென் மாநிலங்கள் இதுவரை கண்டிராத மிகப்பெரிய ஒரு வறட்சியை சந்திக்கிறது. குறிப்பாக இப்ப கேரளால கூட பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மழை அளவு அதிகம், தேசிய சராசரியை விட 2.98% கேரளால மழை அளவு அதிகம். 44 ஆறுகள் அந்த மாநிலத்துல இருக்கு, 66 லட்சம் கிணறுகள் இருக்கு. அப்படிப்பட்ட மாநிலத்திலேயே வறட்சி அப்படின்னு சொல்லும் பொழுது தமிழகத்துல இன்னும் அதிக அளவிலான வறட்சியை தான் பார்க்கலாம். இது இந்தியாவை பொறுத்தளவுல மரபான வறட்சியான சில பகுதிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குஜராத்தினுடைய சில பகுதிகள், ராஜஸ்தானினுடைய சில பகுதிகள், அப்புறம் மகாராஷ்டிரத்தினுடைய சில பகுதிகள் தான் இது போன்ற கோடைகளில் மரபான வறட்சியான பகுதிகள். ஆனால் இந்த ஆண்டு பருவமழை நம்ம எப்போதுமே நாம் குறைவாக இருக்கிறது. நம்முடைய பருவக்காற்று பருவமழைகள் பற்றி ஒரு நிச்சயமான கணிப்பை யாராலையுமே உருவாக்க முடியவில்லை. ஏனென்றால் இந்தியன் அக்ரிகல்ச்சர் இஸ் அண்ட் கேம்பிளிங் அகெயின்ஸ்ட் மான்சூன்ஸ் என்று கூட சொல்லுவார்கள். இது ஒரு காற்றினுடைய திசையை பொறுத்தும் பருவக்காற்றுகளினுடைய திசையை பொறுத்தும் தீர்மானிக்கப்படுவதனால் இதனுடைய மழையினுடைய தன்மையே முற்றிலும் வேறுபட்டது. ஆக அப்படி பார்க்கிற பொழுது இந்த ஆண்டு இந்தியா முழுவதும் ஒரு வறட்சியை எதிர்நோக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கிறது. இதில் நாம் மனிதர்களுக்கான குடிநீர் ஆதாரங்கள் என்பதை தாண்டி மற்ற உயிரினங்களுக்கான குடிநீர் ஆதாரங்களை எப்படி உருவாக்க போகிறோம், கால்நடைகளுக்கான குடிநீர் ஆதாரங்கள் என்ன, வீட்டு விலங்குகளுக்கான குடிநீர் ஆதாரங்கள் என்ன, இன்னமும் சொல்லப்போனால் வனவிலங்குகளுக்கான குடிநீர் ஆதாரங்கள் என்ன என்கிற பல்வேறு கேள்விகளை நாம் இந்த முறை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் இப்போ நாம் வார்தா புயலுக்கும் அதற்கு பிறகு வறட்சி நிவாரணமாகவும் நாம் மிகப்பெரிய தொகைகளை கேட்டோம். ஆனால் இந்த 10 மாநிலங்களில் வழங்கப்பட்ட நிதிகளில் தமிழகத்திற்கு தான் அதிகமான நிதியை வழங்கி இருக்கிறார்கள். இந்த தமிழகத்திற்கு ஏறக்குறைய ஆந்திரா போன்ற மாநிலங்களுக்கு 584 கோடி, அஸ்ஸாமுக்கு 269 கோடி, பீகாருக்கு 822 கோடி என்கிற அளவில், இமாச்சல பிரதேசம் உள்ளிட்ட சில மாநிலங்களுக்கு மிக குறைவான அளவு தான் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆக இந்த 10 மாநிலங்களில் தமிழகத்திற்கு ஓரளவிற்கு தேவையான நிதியை வழங்கியிருக்கிறார்கள். மாநில அரசு இது கிடைத்த நிதியை திட்டமிட்டு எப்படி விவசாயிகளுக்கு பிரித்து வழங்குகிறார்கள் என்பதுதான் மாநில அரசுக்கு முன்னால் உள்ள சவால்.
நிச்சயமாக 10 மாநிலங்களை பொறுத்தவரை மற்ற மாநிலங்களை நாம் ஒப்பீடு செய்யும் பொழுது தமிழகத்திற்கு ஒரு அதிக அளவிலான நிதி வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதை திட்டமிட்டு அரசு விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும் என்பதில் அரசு கவனமாக இருக்க வேண்டும் என்பது போன்ற ஒரு கருத்துக்கள் பதிவு செய்யப்படுகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய விஷயம், இது ஒரு எழுத்துலகிற்கு ஒரு மிகப்பெரிய சுகத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய விஷயம். சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் திரு அசோகமித்ரன் நேற்று மறைந்திருக்கிறார். 85 வயதாகிறது அவருக்கு. பல்வேறு, அதாவது 200க்கும் மேற்பட்ட சிறுகதைகள் மற்றும் கட்டுரைகள் எழுதியிருக்கிறார். அவருடைய தண்ணீர், இன்று, ஆகாய தாமரை உள்ளிட்ட ஒரு நூல்கள் எல்லாம் ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருந்தன. அவருடைய அப்பாவின் சிநேகிதர் என்ற நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்திருக்கிறது. ஆக இத்தகைய ஆளுமை என்பது, அவருடைய மறைவு என்பது எழுத்துலகில் ஒரு மிகப்பெரிய வெற்றிடத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்றே சொல்லலாம். சார், இப்போ திரு அசோகமித்ரனின் மறைவு எழுத்துலகிற்கு ஒரு என்ன மாதிரியான ஒரு இழப்பு அப்படின்னு நம்ம பார்க்கலாம்? இல்லை, நிச்சயமா மிகப்பெரிய ஆளுமை எழுத்துல. அதுவும் நடுத்தர வர்க்கத்தினுடைய வாழ்வியல் துன்பங்களை, நடுத்தர வர்க்கத்தினுடைய வாழ்வியல் துயரங்களை அவருடைய கதாபாத்திரங்கள் மிக துல்லியமாக பிரதிபலிக்கிற தன்மை கொண்டவை. அவர் தொடர்ந்து எழுதி கொண்டே இயங்கி கொண்டே இருந்த ஒருவர். நீங்கள் இந்த எழுத்துலகுக்கு நீங்கள் என்ன விட்டு செல்றீங்க அப்படின்னு சமீபத்தில் விகடனில் தடம் இதழில் கேட்ட பொழுது நான் ரொம்ப சுகமாக உட்கார்ந்து எழுதி பொழுதை போக்கினேன். ஆனால் பெரிதாக எதை விட்டு செல்கிறேன் என்று சொல்லவில்லை என்று தன்னைத்தானே ஒரு தன்னுடைய சுய மதிப்பீட்டில் தன்னை மிகவும் குறுக்கி கொண்டு பார்க்கிறவர். ஆனால் தமிழகத்தினுடைய எழுத்து பரப்பில், தமிழகத்தினுடைய வாசக பரப்பில் மிக முக்கியமான ஒரு ஆளுமை. தொடர்ந்து தமிழ் இலக்கிய உலகத்தினுடைய ஒரு மனசாட்சியாக இயங்கியவர். ஆக அப்படி பார்க்கிற பொழுது அவருடைய தண்ணீர் நாவல் எல்லாம் மிகவும் பிரசித்தி பெற்றது. செகந்திராபாத்தில் பிறந்தவர், ஜெமினி ஸ்டுடியோவில் நீண்ட காலமாக பணியாற்றியவர், தமிழிலும் ஆங்கிலத்திலும் இணையாக எழுதக்கூடியவர். அவருடைய கட்டுரைகள் மிகவும் பிரசித்தி பெற்றவை. எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு வாசகனா அவருடைய சிறுகதைகளின் மீது மிகுந்த நேசமும், அவருடைய கட்டுரைகளை நான் தொடர்ந்து விரும்பி படித்து வந்திருக்கிறேன். ஆக அந்த அளவில் இது போன்ற இலக்கிய ஆளுமைகள் விட்டு செல்கிற இடங்கள் என்பவை இட்டு நிரப்ப முடியாத இடங்கள் என்று மதிப்பிடுகிறேன். நிச்சயமாக ஒரு இலக்கிய உலகிற்கு ஒரு மிகப்பெரிய வெற்றிடம் தான் ஏற்பட்டிருக்கிறது இவருடைய மறைவால். இன்றைய அச்சலசல் நிகழ்ச்சியை பொறுத்தவரை பல்வேறு செய்திகள் குறித்து நாம் விரிவாக விவாதித்தோம். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்த அரசியல் விமர்சகர் திரு பெருமாள்மணி அவர்களுக்கு நன்றி. மீண்டும் அச்சலசல் நிகழ்ச்சியில் இணையலாம். அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.